அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். போன பதிவில் நம்ம சூரியனை பற்றி பேசணும். இந்த பதிவில் சந்திரபகவானை பற்றி பேச போகிறோம். சந்திரபகவானை பற்றி பேசுகிற நாள் அப்படின்னும்போது ஒரு விசேஷம் என்னன்னா, பௌர்ணமி இன்றைக்கு இரவு, அதாவது சாயங்காலம் 6:21 நாளை இரவு 8:07 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இது குரு பூர்ணிமா. இந்த பௌர்ணமி பூர்ணிமானா சந்திரன் அர்த்தம், முழு நிலவுன்னு அர்த்தம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, வியாச பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம இந்த சந்திரனை பற்றியான விளக்கங்கள் பேசுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, சந்திரனுடைய விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில், அதாவது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய சுழற்சியை வச்சு தான் 27 நட்சத்திரங்களும் கணிக்கிறோம். சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா 3 டியூட்டி இருக்கு, சரிங்களா? ஒன்று, அவர் தன்னைத்தானே சுத்திக்கும், பூமியை சுத்தும், பூமியும் சந்திரனும் சேர்ந்து சூரியனை சுத்துவாங்க. அதனால பூமிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சேட்டலைட் எதனா, துணைக்கோள் எதனா சந்திரன் தான். அதனால சந்திரனுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சந்திரனுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மனோகாரகன் பேரு. 3 ரூல்ஸ் அவர் மைண்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது இல்லாம சந்திரனுக்கு இன்னும் அதிமுக்கியமான ஒரு பங்கு ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு காரகத்துவம், அதாவது மாத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, மாத்ரு காரகன் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, நம்ம மனம், அறிவு, புகழ், தாய், மாமியார், திரவ பொருட்கள், பயணம், உணவுப் பொருட்கள், இடது கண்ணு, இடமாற்றம், டிரான்சிட் ஆகுறீங்களா அது, அப்புறம் கற்பனா சக்தி, பால், உப்பு, கடல், நதி, அதுக்கப்புறம் முறை தவறிய உறவுகள், வீட்டின் இடதுபுறம் ஜன்னல், அரிசி வியாபாரம், பழ வியாபாரம், கவிதை ஏற்றுதல், ஓவியம் வரைதல், நீர் தொடர்பான தொழில், அதுக்கப்புறமா கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள், அதாவது முக்கியமாக பார்வதி தேவியை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பல காரகத்துவங்கள்லாம் இருக்கு. சரி, இப்போ இவ்வளோ காரகத்துவங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. அதை பற்றி ரொம்ப வேண்டாம், இதே போதும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பௌர்ணமி நாளில் சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், இந்த குரு பூர்ணிமாவில் என்ன விசேஷம்ன்றதை பற்றி பேசுவோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பூர்ணிமான்றது பார்த்தீங்கன்னா ஆஷாட பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. இந்த பூர்ணிமா நாளில் சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணும்போது என்னைக்கு பண்ணோம்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரனுக்கு பரிகாரம் பண்ண பலிக்கும். என்னன்னா, அன்னைக்கு சந்திரனுடைய நாள் எதுன்னா முழு நிலவு பூர்ணிமா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு இரவு சாயந்தரம் ஆரம்பிக்குது இல்லைங்களா, நாளைக்கு இரவு வரைக்கும் இருக்கு. ஆனால் நம்ம நாளைக்கு இந்த பரிகாரம் காலையில செய்யுங்க. யாருக்கெல்லாம் சந்திர தசை நடக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்துல சந்திரன் கூட ராகு கேது சேர்ந்து இருக்கிறது, அதுக்கு 2-8 ராகு இருக்கிறது, 4 இருக்கிறது, 7 இருக்கிறது, இந்த மாதிரி சந்திரனுக்குரிய ராகு கேது சேர்க்கை, அதுக்கப்புறமா சந்திர தசையை இதுவும் சேர்ந்து சந்திர தசையை நடத்தும் போது நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டோம். உடல்நிலையிலையும் மன ரீதியாகவும் அந்த பிரச்சனை வரும். அவங்களுக்குலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளஸ்ட் பரிகாரம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எல்லாருக்கும் வருவோம். இந்த பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லை, வரப்போகிற எல்லா பௌர்ணமி நாள்லையும் இந்த பரிகாரங்களை, இப்போ நான் சொன்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஜாதகத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த பரிகாரங்களை வரப்போகிற பௌர்ணமி இல்லாமல், நாளைக்கு இல்லாமல், எல்லா பௌர்ணமியும் அவங்க தசா முடிகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது இன்னைக்கு 28, நாளைக்கு 29 புதன்கிழமை காலையில் எழுந்துக்கணும் இல்லைங்களா? காலையில் எழுந்துக்கும் போது குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த பரிகாரம். எப்படின்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு கட்டி தயிர் வச்சு போட்டுங்க. சும்மா நம்ம கையில் குழைச்சிட்டு நம்ம உச்சந்தலையில் ஒரு சொட்டு, நெத்தி, முகம், இதெல்லாம் கை காலெல்லாம் ஒரு சொட்டு வச்சுட்டு சும்மா லைட்டாக ரப் பண்ணிவிடுங்க. நலங்கு மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஊறிட்டு வெறும் தலைக்கு குளிங்க. இதுதான் நீங்கள் செய்ய போகிற ஒரிஜினல் பரிகாரம், சரிங்களா? இதை ஒவ்வொரு பௌர்ணமியும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சந்திரனுக்குரிய விசேஷமான ஒரு பலன்கள் நீங்கள் அழியலாம் கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்மளுடைய சாயந்தரம் முழு நிலவு நல்ல உச்சத்துக்கு வரும். அதில் ரொம்ப எல்லாருமே பண்ணலாம் இந்த விஷயத்த. என்னன்னா, இதுக்காக நம்ம
பயணம் பண்ணி ரொம்ப தூரம் போகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இது உங்கள் ஊர்லேயே நான் சொன்ன கடைசி பதிவில் நான் சொல்லியிருந்தீங்களா, சூரியனுக்கு எப்படி கோதுமை, அந்த மாதிரி சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெண்பொங்கல் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, மிளகு சீரகம்லாம் போட்டு அந்த வெண்பொங்கல், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக போடணும். நம்ம 4 சொட்டு பொதுவாக ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றுறோன்னா அதில் 10 ஸ்பூன் நெய் போடணும். நிறைய முந்திரி போட்டு நல்லா சுவையாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமைகளில் உங்கள் ஊரில் இருக்கிற எதனா சிவன் கோயில் அம்பாலோடு சேர்ந்து இருப்பாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போகணும். சாயந்தரமாக போயிட்டு நீங்கள் முதல்ல போய் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்பாலை பாருங்கள். அம்பாலை பார்க்கும்போது ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி இந்த பௌர்ணமியை வேண்டிங்க. இந்த பௌர்ணமியில் நாளில் அம்பாள் தாயே உன்னுடைய வேண்டிக்கிட்டு இந்த சந்திரதசையை நான் முழுமையாக நல்லபடியாக தள்ளணும், மேலும் உடல்நிலையிலையும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இந்த சந்திரதசையை நம்ம தள்ளணுன்றதுக்காக வேண்டிட்டு அதை அர்ச்சனை பண்ணிட்ட பிறகு இந்த பொங்கல் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச குருக்களாக இருந்தால் உள்ளே வைப்பாங்க, இல்லைன்னா நம்ம உள்ளே, ஏன்னா நம்ம அங்கே மடப்பள்ளியில் செஞ்சால் தான் அது அலோடு. பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணி வந்த பிறகு அதில் இருக்கிற எதனா ஒரு பூவோ அதில் ஒரு இதழை எடுத்து கிள்ளி அதில் போட்டு ஒரு கிளறிட்டு வெளியே வந்துட்டு நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அப்படி இல்லைன்னா தொன்னை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்தே வாங்க. இது எவ்வளோ மாதங்கள்ல பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி அம்பாளுடைய நாள். முக்கியமாக இரவு அந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜைகள் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நிறைய விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதனால் தனித்திருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சார் இதை மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை தனித்திருக்குல்ல பரவாயில்ல, அந்த அம்பாளுக்கும் நீங்கள் போய் பண்ணலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பொங்கல் வெண்பொங்கல் இருக்குங்களா, இதை கண்டினியூஸாக செஞ்சுட்டே வாங்க. ஒரு மாதமும் இந்த பௌர்ணமி தினத்துக்கு பண்ணணும். இது இல்லாமல் சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. ரொம்ப முக்கியமான விஷயம், சந்திரன் வந்து மூலிகைகளுக்கு அதிபதி. முக்கியமாக சஞ்சீவி என்ற மூலிகை இருக்கு இல்லைங்களா, அது திருப்பதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகை நாள் சந்திரனுடைய நாள், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த மூலிகைகள்லாம் வெளியே தெரியுன்றாங்க. அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, அதை சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்திற்கெல்லாம் இருக்கவங்களுக்கு தெரியும். என்னென்னா குருமுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த குருமுப்பு உப்பு தான் அது பூமியிலேருந்து வெளியே வரும் அந்த நாள், அதாவது இந்த பௌர்ணமி இல்லை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அது வெளியே வரும். அப்போது கொடைக்கானல் பக்கத்துலேயும் தமிழ்நாட்டில் சில பகுதிகள்லையும் அது வெளியே வரும்போது அதை வந்து அழகாக பத்திரப்படுத்தி வந்து நிறைய அது ஃபர்மெண்டேஷன் அது ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சித்த மருத்துவத்தில் அந்த லேகியத்தில் அவங்க கொடுக்குற மருந்துகளில் வந்து சேர்ப்பாங்க. அதனுடைய வீரியம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகபட்சமான வீரியத்தை அது கொடுக்கும், சீக்கிரமாக அது குணப்படுத்தும். அது வந்து என்னைக்கு அது செய்வாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் அது செய்வாங்க, சரிங்களா? அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி சந்திர தசையில் நடக்கிறவங்க டைம் இருக்கும்போது எப்போனா ஒரு நாளைக்கு நிச்சயமாக திருப்பதி போய் தங்கிட்டு அன்னைக்கு இரவு தரிசனம் பாருங்கள். பெருமாள் இரவு தரிசனம் மாறிட்டு நம்ம அப்படியே நம்ம வெளியே வந்த பிறகு கோபுரம் வழியாக பார்ப்போம் இல்லைங்களா, எதனா ஒரு கோபுரம் வழியாக அந்த சந்திரன் உச்சியில் இருப்பார், அந்த தங்க கோபுரம் வழியாக நீங்கள் சந்திரனை பார்த்து வேண்டிட்டு, சந்திரனுக்குரிய ஸ்தலமான திருப்பதியில் சந்திரனை பார்த்து வேண்டிட்டு சந்திர பகவானே இந்த சந்திர தசையும் எல்லா உடல்நிலையில் இருக்கிற மனோரீதியான பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் வரலாம். இதை கண்டினியூஸாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பௌர்ணமி அட்டன் பண்ணுங்கள். நம்ம வசதி வாய்ப்புகள் இருந்தால் மாதம் பௌர்ணமிக்கு அட்டன் பண்ணால் விசேஷம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பெருமாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் இது இல்லாமல் இந்த குரு பூர்ணிமா பற்றி பேசணும். இது ரொம்ப விசேஷம். இந்த பதிவு என்னன்னா, குரு பூர்ணிமா அப்படின்னும்போது என்னன்னா, வியாசர் வேதங்களை இயற்றியவர் வியாசர், வேதங்களை தொகுத்தவர் வியாசர். அவர் தான் மகாபாரதம் இந்த குரு பூர்ணிமாவை தான் தொகுத்து எழுதுந்தா சொல்றாங்க. இந்த வியாசர் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு வேதத்துல இருந்து. அது ஒரு விஷயங்களை வந்து சொல்லி மாறாது. இப்போ நம்ம வந்து அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மளுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு, நம்மளுக்கு கல்வி சொல்லி கொடுத்த குரு, அனைவரையும் ஒருத்தர் நம்ம குருன்றவங்களை ஜோதிட குருக்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜோதிட குருக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அது யாராக இருந்தாலும் சரி, குருன்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ அன்றைக்கு இந்த குரு பூர்ணிமா நாளில் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முழு குருனுடைய ஆசீர்வாதம், குரு கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் இதில் முக்கியம். வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பூர்ணிமாவை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில், காலேஜஸில், குருகுலத்தில் நடக்கிற எல்லா பாடத்தை சொல்லிக் கொடுக்குற குருக்களுக்கும் அவங்க போய் அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வந்து
குருக்கு தட்சணை கொடுக்கறது, அதாவது துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அந்த குரு பூர்ணிமா நாளில் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பூர்ணிமா நாளில் தான் ஷிரடி சாய்பாவுக்கு சிறப்பு ஆராதனைகள்லாம் நடக்கும். சிறப்பு ஆராதனைகள் நடக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயங்களும் வந்து இதில் பண்ணும்போது இந்த குரு பூர்ணிமாவில் சேர்ந்து வந்துட்டீங்கன்னா உங்களுடைய குரு ஆசீர்வாதம், நம்ம ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதில் ஒரே கல்ல 2 மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சந்திரனுக்கும் பரிகாரம், அதே மாதிரி குருக்கும் பரிகாரம் ஆகுது. சரிங்களா? அதனால் இந்த பௌர்ணமியை, விசேஷமான இந்த பௌர்ணமியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமான அந்த சந்திரனுக்கு சொன்ன பரிகாரங்கள் 2 பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிளஸ்ட் பரிகாரம். என்ன சொன்னேன்? ஒன்று வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தயிர் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் எடுத்து குழைச்சிட்டு நம்ம உச்சந்தலையில், கை காலில், முகத்துலலாம் கொஞ்சம் தடவிட்டு, ரொம்ப அப்பிக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு நம்ம நலங்கு வைக்கும்போது இப்படி இருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மாதிரி தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஊறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிடலாம். இன்னொன்று, சாயந்தரம் வந்து வெண்பொங்கல், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெண்பொங்கல் எப்படி செய்யணுன்றதை பற்றியும் சொன்னேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோயிலில் இருக்க பார்வதி தேவிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுத்துட்டு வாங்க. எல்லா நன்மைகளும் இந்த சந்திரனுடைய குரு பூர்ணிமா நாளில் எல்லா பலன்களும் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி.